திரு ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் நம்மோட இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். சென்னையில கோர விபத்து ஏற்பட்டு 8 பேர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறதே, என்ன நடந்தது சார்? இது நம்மள ஒரு கட்டுமான பணியில இருக்க அனல் மின் நிலையம் 660 into 2 யூனிட்ஸ் ஒரு எஸ்இசட் ஏரியால இன்னொரு கட்டுமான பணியில நடக்கக்கூடிய ஒரு அனல் மின் நிலையம். இது வரைக்கும் நம்ம டேக் ஓவர் பண்ணாத கன்ஸ்ட்ரக்ஷன், அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அதுல இந்த 3700 பணியாளர்கள், பெரும்பாலும் வட இந்திய பணியாளர்கள் தான் பணி செய்து கொண்டிருக்காங்க. பிஹெச்எல் தான் அதோட கான்ட்ராக்டர்ஸ். அங்க இருக்க சேஃப்டி ஆஃபீஸரோட கருத்து என்னன்னா, கோல் ஹேண்ட்லிங், அந்த ஸ்ட்ரக்சர் கட்டும்போது 45 அடி உயரத்துல அவங்க சேஃப்டி பெல்ட் எல்லாம் போட்டு இருந்த போதிலும் டக்குன்னு அந்த ஒரு காலம் விழுந்ததுனால ஒரு 10 பேர் அதுல இருந்திருக்காங்க. இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமா நான் இப்ப ஸ்டான்லி மருத்துவமனை தான் போயிட்டு இருக்கேங்க. அதுல பார்த்துட்டு சொல்ல, அதுல அங்க இருக்கிற ஒரு மருத்துவர் என்கிட்ட சொல்லும்போது 5 பிராட் டெட்னு சொன்னாரு. ரிமைனிங் பாக்கியும் கிரிட்டிக்கலா 4 பேர் கிரிட்டிக்கலா இருந்த செய்தியும் எங்களுக்கு வந்துள்ளது. அங்க ஸ்மார்ட்ல சேஃப்டி ஆபீசர் மற்றும் மற்ற டிஎன்இபில அதிகாரிகள் நாங்க அனுப்பிச்சிருக்கோம். மாவட்ட ஆட்சியர்ட்டையும் பேசியிருக்கோம். அதே மாதிரி காவல்துறை கண்காணிப்பாளர் ஆவடிட்டையும் பேசியிருக்கோம். ஸோ எல்லாரும் ஸ்மார்ட்ல இருக்காங்க. நான் இந்த ஸ்டான்லி மருத்துவ போன பிறகு அந்த பகுதியிலும் நாங்கள் பார்வையிட இருக்கிறோம். இப்போதைக்கு அதுதான் நமக்கு கிடைச்ச முதல் கட்ட தகவல். அது டெஃபினட்டா நாங்க ஃபர்தர் பிஹெச்எல்ட்டையும் பேசிக் கொண்டு இருக்கிறோம். பிஹெச்எல் தான் இந்த பணியை மேற்கொண்டு வந்திருந்தாங்க, இந்த கட்டுமான பணியை. எவ்வளவு பேர் காயமடைந்து தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார்கள் சார்? இப்ப சம்பவ இடத்திலிருந்து காயமடைந்தவர்கள் அனைவருமே மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டாங்களா? இல்ல, அந்த டீடைல்ஸ் எல்லாமே இன்னமும் சேகரிக்கப்பட்டு தான் வருகிறதுங்க. நான் அந்த மருத்துவமனையில மதிப்புரிய சுகாதாரத்துறை அமைச்சர்ட்டும் பேசியிருக்கேன். அந்த ஆஸ்பத்திரியில இப்போ இன்னும் 5 மினிட்ஸ்ல நாங்க அந்த பகுதியில அங்க போயிடுவாங்க. அந்த ஸ்மார்ட்ல போயிட்டு நான் எக்ஸாக்ட் டீடைல்ஸ் கொடுக்குறேம்மா. உயிரிழந்தவர்கள் அனைவருமே அடையாளம் காணப்பட்டு விட்டார்களா சார்? இல்லம்மா, இப்போதைக்கு எல்லாமே தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க, இங்க சேர்த்திருக்காங்க. அந்த உயிரிழந்தவர்கள் முதல் கட்ட தகவலின்படி இவங்க அந்த பணியாளர்கள் நம்ம அந்த அதற்கு பணிக்குன்னு செய்வது பெரும்பாலும் இந்த நம்மளோட இது கிழக்கு இந்திய வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் சொல்றாங்க. யாரா இருந்தாலும் ஒரு இறப்புங்கிறது மிக ஒரு துயரமான சம்பவம். அதனால நாங்க செக் பண்ணிட்டு இருக்கோங்க. அங்க சேஃப்டி ஆபீசர், பிஹெச்எல்லோட சேஃப்டி ஆபீசர் மற்ற அனைவரையும் நம்ம முடிக்க விட்டுருக்கோம். இந்த பகுதியில் செக்அப் பண்ணிட்டு உங்களுக்கு டீடைல் பிரீஃபிங் நான் அப்புறமா கொடுக்குறேம்மா. சரி, இப்ப அந்த பகுதியில பாதுகாப்பு வசதிகள்லாம் முறையாக செய்யப்பட்டிருந்தது தொடர்பாக அதிகாரிகள் ஏதாவது உங்ககிட்ட தகவல் தெரிவிச்சிருக்காங்களா? ஆமா, காவல்துறையினர் மதிப்புக்குரிய திரு சங்கர் கமிஷனர் ஐபிஎஸ் அவர்கிட்ட நான் பேசியிருக்கேங்க. அவங்க அந்த ஏற்பாடு எல்லாம் அவங்க பண்ணிருக்காங்க. தேவையான விசாரணை என்ன நடந்தது அதுக்கெல்லாம் அதற்கு ஏற்பாடுகள் அவங்க பார்த்து கொண்டிருக்காங்க. மாவட்ட ஆட்சியரும் அங்க ஆர்டிஓ எல்லாம் அனுப்பியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பகுதியில் இந்த இன்ஜோர்ட பார்த்துட்டு நாங்களும் அந்த பகுதிக்கு செல்ல இருக்கிறோங்க. நன்றி நன்றி திரு அந்த ஸ்பாட்ல இருக்காங்க. நன்றி நன்றி திரு ராதாகிருஷ்ணன். இணைப்பில் தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. சென்னை எண்ணூர் அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதில் நிகழ்விடத்திலேயே 5 தொழிலாளர்களும், கொண்டு செல்லும் வழியில் 3 தொழிலாளர்களும் உயிரிழந்திருப்பதாக அண்மை தகவல் தெரிவிக்கிறது. அனல் மின் நிலைய கட்டுமான பணியின் போது முகப்பு சரிந்து விழுந்ததில் இன்னும் பலருக்கு காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.